அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நாட்டுக்கோழி சூப் குழந்தைங்களுக்கு எப்போ வச்சு தரலாம், எப்படி வச்சு தரலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான்வெஜ் குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 10 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு பல் இருக்காது. சில குழந்தைங்களுக்கு 1 2 இருக்கும். ஸோ இனிஷியலாக அப்படியே நான்வெஜ்ஜை அவங்க மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சூப்ஸ் அவங்களுக்கு அது ரிலேட்டடான எல்லா நியூட்ரிஷனும் நம்ம கிடைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் சூப்பு. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நான்வெஜ் மட்டன் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப் நீங்கள் இனிஷியலாக ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா நான் நாட்டுக்கோழியை வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். என்ன இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு 10 மந்த்ஸ் அப்படிங்கும்போது நம்ம 7.5 மந்த்ஸ்லேருந்தே நம்ம வீட்டில் சமைக்கிறதே கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் குக்கரில் நல்லா கழுவி நாட்டுக்கோழி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இதை அரைச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோ காமிச்சேனோ அதை அரைச்சிருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.25 டீஸ்பூன் வந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நான் அளவாக வைக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் சூப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் தான் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கிறது. உப்பு சேர்த்த வேண்டாம். ஸோ 1 இயர் வரைக்கும் உப்பு சேர்த்தக்கூடாது குழந்தைங்களுக்கு. இப்போ மூடி விசில் விட்டுடலாம். நான் ஒரு விசில் தான் விட போகிறேன். ஏன்னா நம்ம குழம்புக்கு ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நான் மசாலா அரைச்சி ஊற்றி நம்ம விசில் விட முடியாது. ஸோ ஒரு விசில் போதும். ஒரு விசில்லே பார்த்திங்கன்னா அதோட சாறு எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். ஸோ அந்த தண்ணியை மட்டும் தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். வேறு எதுவும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சிக்கன் பீஸ் எடுத்தும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இது நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். மசாலா அரைச்சி ஊற்றி இதில் கொஞ்சமாக பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அவ்வளோதான். சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக தண்ணி அவ்வளோ சூப் ஒரு 2 ஸ்பூன் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா இது நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. எல்லாமே அதில் உள்ளது தான் நம்ம பண்ணியிருக்கோம். முன்னாடி ஆயில் போடுறது அந்த மாதிரி எதுவுமே நான் ஊற்றலை. நம்ம அவ்வளோதான். நம்மளுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது, ஃபேமிலியாக குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.